திடீர்னு இன்னைக்கு பழைய விஷயங்கள தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ, அத பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம இவ்ளோ சிம்பிளான விஷயத்த ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுட்டோம்? அப்படின்ற மாரி தோண ஆரம்பிச்சது. ஸோ, பழைய விஷயத்த நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல நம்ம போட்டுருந்த ஒரு சூப்பரான செட்டப்ப தான் நம்ம மறுபடியும் டஸ்டிங் பண்ணி, பாலிஷ் போட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எல் செட்டப் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு, ஃபர்தரா நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, நேத்து ஒரு நல்ல செல்லிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்ல பையிங் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 1:1 கூட கொடுக்கல. ஆப்ஷன்ல பெரிய மூவ்மெண்ட் இல்லாம செல் ஹிட் ஆச்சு. அகைன் இந்த ட்ராப்ல ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் மார்க்கெட் பெருசா நம்மளுக்கு மூவ்மெண்ட் தரல. சரி நேத்து ஒரு செல்லிங் சைடு எஸ்எல் போச்சு. ஒரு பையிங் சைடு எஸ்எல் போச்சு. அதோட டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இங்க தான் எஸ்எல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது. இங்க எஸ்எல்லே கிடையாது. ஸோ அதனால நம்ம இந்த கேண்டிலோட லோ ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் மேலே வரும்போது இங்கேயே பை ட்ரேட் எடுத்துட்டோம். சம்வேர் இங்கே என்ட்ரி இங்கேருந்து ஈஸியாக 1:3ன்ற டார்கெட் நம்மளுக்கு மீட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே ஒரு பிளான் பண்ணோம். ஸோ இந்த பிளானில் 1:1 கூட கிடைக்காம மார்க்கெட் ஒரு ஷார்ப் ஃபால் கொடுத்துருச்சு. இது சம் நியூஸ் பேஸ்ட் ஃபால்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. முடிஞ்சிருக்கும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபிப் கோல்டன் ரேஷியோ போட்டோம்னா அழகாக இங்கே ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு பாஸ் கேண்டிலோ க்ரீன் கேண்டிலோ ஏதோ ஒன்று வந்திருந்தா இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். என்னோடய டார்கெட் ஏரியா இதுதான். ஸோ ஈஸியாக இந்த டார்கெட் ஜோனை நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் எ ஈஸி ட்ரேட். பட் எக்ஸ்பெக்டட் ஒரு பாஸ் கேண்டில் இந்த இடத்துல எங்கேயுமே பாஸ் கேண்டில் வரல. எஃப்இஜியும் போட்டு வச்சு ஸோ எஃப்இஜி ரீடெஸ்ட் ஆனாவது என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா எஃப்இஜிலையும் பெரிய ரீடெஸ்ட்டே வரல. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 235 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ப்ளஸ் இந்த கேண்டிலில் நம்மளுக்கு எஸ்எல் பெருசாயிரும் அப்படின்ற காரணத்தினால இந்த ட்ரேடையும் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ செல்லிங் சைடில் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல. பையிங் சைடில் ஒரே ஒரு ட்ரேட் சூப்பராக நடந்துச்சு, நீட்டாக நடந்துச்சு, ஸ்மூத்தாக 1:3ன்ற டார்கெட் கொடுத்துச்சு. 10 ருபீஸ் எஸ்எல்ல ட்ரைலிங் எஸ்எல் 5 ருபீஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இன்றைக்கி நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ அதோட இந்த டே முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க நம்ம இப்போ ஆஸ் பர் பிளான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போவோம். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான செட்டப் இது. இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயந்தான் இது. ஸோ இண்டிகேட்டர்ஸ்க்கு போகிறோம். மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு எல்லாருமே இப்போது இண்டிகேட்டர் போட்டால் லாஸ் ஆயிரும், இண்டிகேட்டர் போட்டால் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். பட் இதோட பவர் நம்மளுக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் சார்ட்டில் இந்த 2 மூவிங் ஆவரேஜை மட்டுமாவது வச்சுட்டு இது எப்படி ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி பிக் ஃபேன் ஆஃப் மூவிங் ஆவரேஜ்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியில் தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ சிம்பிளாக இந்த மூவிங் ஆவரேஜை போட்டோன்னே பாருங்கள். இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே பை அங்கிருந்த போது மறுபடியும் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே சீல்டு இப்படி ஈஸியான ட்ரேட்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். ஈஸி தான். எப்போனா நம்ம மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற போர்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வெறும் 20% தான். ஸோ அந்த 20%-ஐ கரெக்டாக டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணும்போது ஈஸி தான். ஸோ என்ன செட்டப் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மூவிங் ஆவரேஜ் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்களே ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண செட்டப்பாக இருக்கட்டும். அந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான ரூல்ஸ் என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் கேபிட்டல் சைஸ்லேருந்து பெர் ட்ரேட் 1% to 1.5% மட்டும் ரிஸ்க் எடுத்து மேக்ஸிமம் ரிஸ்க் பெர் டே 3% மட்டும் வச்சு 3% ரிஸ்கில் அட்லீஸ்ட் 3% இல்லை 4%-ஆக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த பயம் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களை மாற்றணும், டிசிப்ளினோடு இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளினோட கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம 2 மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கோம். ஸோ இது சும்மா 9EMA ஜஸ்ட் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 9EMA ரீடெஸ்ட் பண்ணுது, மேலே போகுது. 9EMA ரீடெஸ்ட் பண்ணுது, மேலே போகுது. 9EMA பிரேக் ஆகி கீழே வருது, கீழே வருது. ஸோ இப்போ 9EMA வச்சே நம்மளால் ஓரளவுக்கு டெய்லியும் நம்மளுக்கு தேவையான அந்த மினிமம் 15 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் டெய்லி 15 பாயிண்ட்ஸ் வேணும். 10:15. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ 10 பாயிண்ட் லாஸ் ஆனே ஸ்டாப் பண்ணிடுங்க. 15 பாயிண்ட் டார்கெட் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. 15 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரைலிங் பண்ண ஆரம்பிங்க.
ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. நீங்கள் மார்க்கெட் கிட்ட என்ன கொடுக்க போகிறீங்க, நீங்கள் நினச்சது நடக்கல 15 பாயிண்ட்டா இல்லை ₹1500 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ₹1000 இங்கே ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ₹1500 ப்ராஃபிட் அப்படின்றத இங்கே -1500 இங்கே +1500. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த செட்டப் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 10-20 கேண்டில், அந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆனால் நான் பை பண்ணுவேன், லோ பிரேக் ஆனால் செல் பண்ணுவேன். 1:2 டார்கெட், 1:1.5 டார்கெட் அப்படின்ட்டு ரெகுலராக அதை மட்டும் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஓகேங்க. ஸோ இப்போது சைக்கலாஜிக்கலாக நம்ம மாற வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மாற முயற்சி பண்ணுவோம். ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜை நம்ம என்ன பண்ணுறோம், 20 மாற்றுறோங்க. ஒரு மூவிங் ஆவரேஜை 20 எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜாக மாற்றிட்டோம். ஸோ கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க, திக்னஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு மூவிங் ஆவரேஜை 200ன்னு மாற்றிடுங்க. 200 எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். கலர் நான் எப்போவுமே 200க்கு பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிளாக் கலர். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் இந்த 2 மூவிங் ஆவரேஜை பற்றி நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போ தான் உங்களால் இந்த ட்ரேடை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும், நல்லா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ வீடியோவும் டைம் கன்சியூம் பண்ணிட்டே போகும். ஸோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல நார்மல் ஸ்பீடுக்கு வச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேண்டில்ஸை ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 200 மூவிங் ஆவரேஜை பார்த்துட்றோம். 200 மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா வெரி வெரி பவர்ஃபுல். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அதுவே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, ரொம்ப ஸ்லாண்டிங்காக எதிர்பார்க்க முடியாது, லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்குதுன்னா தென் ஆல்சோ இதுதான் பவர்ஃபுல். பட் இங்கே இருக்கிற பவர் உங்களுக்கு இங்கே இருக்காது, ஃபர்ஸ்ட் திங். ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் ஃப்ளாட்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 200 மூவிங் ஆவரேஜுக்கு கேண்டில்ஸை பிடிக்கவே பிடிக்காது. இப்படி கேண்டில் வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சோ மறுபடியும் அங்கேயே தூக்கி வீசிடும். 200 மூவிங் ஆவரேஜுக்கு கேண்டில்ஸை பிடிக்கவே பிடிக்காது. 200 மூவிங் ஆவரேஜ் ஹேட் கேண்டில்ஸ். அது கேண்டிலோட எதிரி. வந்துச்சு அப்படின்னா அடித்து துரத்திடும். எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போன்னு துரத்திடும். இல்லை தாண்டிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் எங்கேயாவது துரத்திடும். பட் 200க்கு கேண்டில்ஸை பிடிக்கவே பிடிக்காது. இது 200ஓட கேரக்டரிஸ்டிக். ஃப்ளாட்டாக இருக்கணும், அதுக்கு கேண்டிலை பிடிக்காது. ஸோ 200 கிட்ட கேண்டில் வந்துருச்சுனாவே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இங்கே ஒரு நல்ல மூமெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரேர் கேஸில் தான் 200 சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வந்து ஒரு சின்ன டைரக்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேகமாக இன்னொரு டைரக்ஷனில் போயிடும். இல்லைனா 200 எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குதோ அந்த பக்கம் போயிடும். புரிஞ்சிச்சுங்களா? 200 ஹேட் கேண்டில்ஸ் மறந்துடாதீங்க. 200க்கு கேண்டில்ஸ் பிடிக்காது. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது 20 மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படின்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நோ பவர். 20 மூவிங் ஆவரேஜ் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நோ பவர், பவர் இல்லை, வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே கேண்டில் இப்படி 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 போயிட்டு தான் வந்துட்டுருக்குமே தவிர 20 மூவிங் ஆவரேஜை கேண்டில் ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் இப்படி ஃப்ளாட்டாக இருக்குன்னா அன்னைக்கு நீங்கள் சைட்வேஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ட்ரேடை எடுக்கக்கூடாது. பாருங்கள், இங்கேயும் ஃப்ளாட்டு இங்கேயும் ஃப்ளாட்டு. கேண்டில் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன நடந்திருக்குன்னு. அடுத்து 20 மூவிங் ஆவரேஜுக்கு இப்படி மேலே பார்த்துட்ருக்கு, அதாவது இப்படி மேலே பார்த்துட்ருக்கு அப்படின்னா அது இந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். நீங்கள் நிறைய மூவிங் ஆவரேஜ் போட்டிங்கனாலும் இதே தான். பட் மதர் ஆஃப் ஆல் மூவிங் ஆவரேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20யும் 200ம். பேசிக் மூவிங் ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா 20யும் 200ம். இதிலிருந்து சின்ன சின்ன புல் பேக்ஸ்க்காக நம்ம ஷார்ட் பண்ணதான் 9 EMA 8 EMA 15 EMA அப்படின்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மூவிங் ஆவரேஜஸை குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம். பட் பேசிக் ஆஃப் ஆல் மூவிங் ஆவரேஜ் வந்து 20யும் 200ம் தான். அதுக்கப்புறம் 50யை பார்ப்போம். 20, 200, 50. பட் நம்ம வெறும் 20யும் 200ம் வச்சாவே நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு கன்வின்சிங்கான ட்ரேட்ஸ் கிடைக்கும்.
ஸோ 20 இப்படி மேலே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். அங்கே நீங்கள் பவர் மேலே இருக்கும்போது பவருக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. பவர் மேலே இருக்கும்போது பவருக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்போது நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஒரு வெள்ளம் இல்லை ஒரு ஆறு ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்குது, இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நீந்த ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் தோற்று போயிடுவோம். ஏதோ 1 or 2 தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நீந்தி வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ 20 எப்போ மேலே பார்த்துட்ருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. பரவாயில்ல 1 2 ட்ரேட் மிஸ் ஆனாலும். அதே மாதிரி 20 கீழே பார்த்துட்ருக்குது, இங்கே பார்த்துட்ருக்குது பாருங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்ததுன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். 20 இந்த மாதிரி கீழே பார்த்துட்ருக்குன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். அங்கே நம்ம பையிங் சைட் செட்டப் பார்க்கக்கூடாது. ஸோ எப்போ 20ல் பையிங் சைட் செட்டப் பார்ப்போம் பார்க்க மாட்டோம் அப்படின்றத நம்ம இன்னொரு 5-10 minutes வீடியோ போகும்போது உங்களுக்கு அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 20 கீழே பார்த்துட்டு இருந்தால் செல்லிங் சைட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மேலே பார்த்துட்டு இருந்தால் பையிங் சைட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி சைடில் பார்த்துட்டு இருந்ததுன்னா அன்னைக்கு நோ ட்ரேட். இது 3 பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் திங், 20க்கு வந்து கேண்டில் தூரமாக போயிடுச்சுன்னா பிடிக்காது, மறுபடியும் கிட்ட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கும். 20க்கு வந்து கேண்டில் இப்படி தூரமாக போயிடுச்சுன்னா பிடிக்காது, மறுபடியும் கிட்ட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கும். ஸோ 20 விட்டு கேண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போதோ அங்கே நீங்கள் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அப் சைடு இங்கே பை பண்ணியிருக்கீங்க, மேலே போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் 20 கேண்டில் இங்கேருந்து இப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னா 20 இங்கே இருக்குது, ப்ரைஸ் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேருந்து இங்கே ரிவர்ஸ் ஆயிரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும். ஸோ ப்ரைஸ் 20 விட்டு தூரமாக போனால் திரும்பி ரிட்டர்ன் வந்தே ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் கீழே 20 விட்டு தூரமாக போயிடுச்சுனாலும் மறுபடியும் 20 நோக்கி வந்தே ஆகும். ஸோ கீழே நீங்கள் ரிவர்சல்ஸ் பிளான் பண்ணலாம். ஸோ இது எப்போ பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், 20யும் 200 எனேபிள் பண்ணிக்கணும். 20 ஆக்ஸ் ஆஸ் அ மேக்னெட். இது ஒரு மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட் எங்கே ப்ரைஸ் இருந்தாலும் மறுபடியும் கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கும். இதுவும் ஒரு மேக்னெட் மாதிரி. ஸோ 20 ஆக்ஸ் லைக் அ மேக்னெட். ப்ரைஸை இழுத்துட்டு போய் கிட்ட வச்சுக்கும். தூரமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மேக்னெட் என்ன பண்ணும், ஒரு இரும்பை பார்த்தா ஸ்வைன் இழுத்துக்கிற மாதிரி 20 விட்டு ப்ரைஸ் தூரமாக போச்சுன்னா மறுபடியும் இழுத்துட்டு வந்து கிட்ட வச்சுக்கும். ஸோ 20 200 ரெண்டையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்பெல்லாம் 20யும் 200ம் இப்படி ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே அடங்குதோ, அந்த பாக்ஸ்லேருந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவ் இருக்கும். இதை நம்ம நேரோ ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவ் நடக்கும். ஸோ அது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு நல்ல மூவாக இருக்கும், நெய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைட். ஏன்னா இதுக்குள்ளே கேண்டில்ஸ் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூவ் இந்த இடத்துல நடக்கும். இன்னொன்று 20யும் 200ம் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே மூமெண்ட் குறைஞ்சிரும். 20யும் 200ம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குதுன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும். 20யும் 200க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னா அங்கே மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் வந்து அப்படியே சைட் வைஸ் ஆகி 2 பேரும் பக்கத்தில் வர பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே 20யும் 200ம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 20 200 கேண்டில்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னு வைப்போம். கேண்டில் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிங்க. எப்போ ப்ரைஸ் அந்த ரேஞ்சை விட்டு வெளியே வருதோ, 200 கிட்ட சப்போர்ட் எடுக்குதோ, அந்த இடத்துல நீங்கள் செல்லிங் சைடு என்ட்ரி எடுத்துட வேண்டியது தான். 200க்கு மேலே பாசிட்டிவ் டெரிட்டரி, 200க்கு கீழே நெகட்டிவ் டெரிட்டரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 200க்கு கீழே இருக்கிறப்பவும் 20MA இந்த மாதிரி கீழே பார்த்துட்டு இருக்கிறப்பவும் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் செல்லிங் சைட். ஸோ 200 மேலே இருக்கிறப்போ 20யும் மேலே இருக்கிறப்போ இந்த மாதிரி 20 மேலே பார்த்துட்டு இருக்குன்னா நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பையிங் சைட் ட்ரேட்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம். ஸோ ரிவர்சல் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 200 இங்கே இருக்குது, 20 இங்கே இருக்குது, ப்ரைஸ் சம்வேர் இங்கே இருக்குது. ஸோ 3க்கும் நிறையா டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒன்றா இருந்திருக்கும் இந்த இடத்துல. இது தான் அவர் சொல்லுவார் நேரோ ஸ்டேக் அப்படின்னு. இங்கே 3ம் தூரமாக இருக்குது, இதை நம்ம வைட் ஸ்டேக் அப்படின்னுவோம். ஸோ
இந்த மாதிரி வைடாக இருக்கும்போது நம்ம மறுபடியும் கீழே பெட் பண்ணுறத விட 20 ஏஎம் பண்ணி ஒரு பையிங் சைட் பிளான் பண்ணலாம். மேலே இருந்ததுன்னா 20 ஏஎம் பண்ணி ஒரு செல்லிங் சைட் பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 2 மூவிங் ஆவரேஜும் இதோட பேசிக் ஸ்டோரியும். ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது நம்ம கண்டினியூஸாக இந்த சீரீஸில் இன்னும் 2-3 வீடியோ போட்டு ஃபர்தராக இதை பற்றி நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணலாம்? டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் யூஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஸ்கேல்பர் அப்படின்னா 1 மினிட் கூட யூஸ் பண்ணலாம். செட்டப் ஒன்று தான் 3க்குமே. ஸோ இப்போ நம்ம கேண்டில்ஸை ஆன் பண்ணிடுவோம். 5 மினிட்ஸ் வச்சுக்குவோம். இங்கே பாருங்க, ப்ரைஸ் இதுலேயே நம்ம ட்ராப் செட்டப்பை ஃபாலோ பண்ணி சூப்பராக ட்ரேட் பண்ண முடியும். ஏன்? இங்கே பாருங்கள், 200 மேலே இருக்குது, 20 இங்கே இருக்குது, ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ 3க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்தராக செல்லிங் சைட் போனால் என்ன ஆகும்? நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 20 ஆக்ஸ் ஆஸ் அ மேக்னெட். 20 என்னது? ஒரு மேக்னெட். என்ன பண்ணும்? ப்ரைஸை மேலே கொண்டு வந்துருச்சுங்களா? 200 என்ன சொல்லியிருந்தோம்? இட் ஹேட்ஸ் கேண்டில். பாருங்கள், இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. ஒன்ஸ் 200 தாண்டவுடனேயும் தூக்கி வீசிருச்சு. ஸோ 200க்கு கேண்டில் பிடிக்காது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டச் பண்ணுது, தூக்கி வீசிருச்சு. எங்கேருந்து வருதோ அங்கேயே சென்று விடும். ஸோ இது நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த 220ன்றது ஜஸ்ட் ஒரு லைன் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜோன். ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்தாவே அது 200 ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம 200யோ 20யோ இப்படி டச் பண்ணணும், அப்புறம் நம்ம செல்லிங் எடுப்போம் அப்படின்ட்டுலாம் இல்லை. 200ம் 20யும் கிட்டத்தட்ட ஒரு ஜோன். ஸோ கிட்டத்தட்ட அது கிட்ட ஓரளவுக்கு கிட்ட வந்துருச்சு அப்படின்னாவே அந்த 20யோட ஜோனுக்குள்ளேயோ 200ஓட ஜோனுக்குள்ளேயோ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம பையிங் சைட் பார்க்கக்கூடாது, 200 கிட்ட இருக்குது. ஸோ இங்கே செல்லிங் சைட் பிளான் பண்ணால் அகெயின் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் 20, 200 மூணும் தூரமாக போயிருச்சு அப்படின்றத கவனிச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக டைட் ட்ரைலிங் பண்ணிக்கணும். இல்லை 1:2, 1:3ன்ற ப்ராஃபிட்டில் டக்குன்னு வெளியே வந்துடணும். ஸோ இப்போ இங்கே என்ன பாருங்கள், ப்ரைஸ் 20யை தாண்டிடுச்சு. இங்கே பை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ 20யை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே நம்ம பண்ணக்கூடாது. எப்போ பண்ணணும்? அகெயின் நெக்ஸ்ட் திங், ப்ரைஸ் கீழே பார்த்துட்ருக்குது, 20 கீழே பார்த்துட்ருக்குது, அண்ட் 200 பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 200 பக்கத்துலேயே இருக்கிறப்போ 20யில் நம்ம 20யை தாண்டிடுச்சு அப்படின்னு பை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நம்ம மறுபடியும் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். ஏன்னா 200 வந்து ஒரு பவர்ஃபுல் கேண்டில், அதுக்கு கேண்டில் கிட்ட வந்தால் பிடிக்காதுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் 20யும் இங்கே இருக்கிறனால 200 இந்த ஏரியாவில் நம்ம செல் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்போ செல் பண்ணுறோம்? மறுபடியும் ப்ரைஸ் 20யை பிரேக் பண்ணி 20யில் ஹால்ட் ஆகணும், 20யில் சப்போர்ட்டோ ரெசிஸ்ட்டோ ஆகணும். ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வருது, பிரேக் ஆகுது, 20யில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி 20யில் குச்சி போடும்போது நம்ம அந்த இடத்துல தைரியமாக ஒரே ஒரு கேண்டில் தான் நம்ம எஸ்எல். எப்பவுமே இந்த செட்டப்போட ஸ்பெஷாலிட்டியே 1 கேண்டில் எஸ்எல் மோர் தென் 3 கேண்டில் ப்ராஃபிட். ஸோ மறுபடியும் 20 இங்கே வந்து ரெசிஸ்ட் ஆகுது, மறுபடியும் 20 இங்கே வந்து ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் செல்லிங்கான ப்ராபபிலிட்டிஸ். ஸோ இப்போ பையிங், ஃபஸ்ட் பையிங் நம்ம எங்கே பண்ணுறோம்? ப்ரைஸ் மூணுமே தூரமாக இருக்குது அப்படின்னோடனே இங்கேயே பை பண்ணிடுறோம். இந்த ஏரியாக்குள்ளேயே பை பண்ணி கேண்டில் லோவை எஸ்எல்லாக வச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு அகெயின் ப்ரைஸ் இங்கே கன்சாலிடேட் ஆகி 20யில் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 20 மெதுவாக இங்கே மேலே பார்க்குது, 20யில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது, 200 கிட்ட ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ 200க்கு 20க்கு சண்டை நடக்குது, யார் விட போகிறோம் அப்படின்னு. 200 கீழே வீச பார்க்குது, 20 மேலே வீச பார்க்குது, கீழே வீச பார்க்குது, மேலே வீச பார்க்குது. ஃபைனலாக 20 ஜெயிக்குது, 200க்கு மேலே ஒரு குட்டி கேண்டில் போது பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம என்ட்ரி, அந்த கேண்டில் லோவே எஸ்எல், அங்கேருந்து 1:3. நெக்ஸ்ட்டு 20 மேலே பார்த்துட்ருக்குது, ப்ரைஸ் கீழே வருது. இது எல்லாமே ஃபேக் அவுட்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அழகாக ஒரு கலர் சேஞ்ச் கேம் யூஸ் பண்ணலாம். அதாவது பையிங் டெரிட்டரிக்குள்ளே ரெட் கேண்டிலுக்கு வேலையே இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அந்த ரெட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்து லோ எஸ்எல்லாக வைக்கலாம்.
இல்லன்னா 20ல எந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்துட்டு போகுதோ, அந்த கேண்டிலுக்கு மேல வச்சு அகைன் 1:2க்கு நீங்க ப்ளே பண்ணலாம். இங்கேயும் அப்படிதான். இது இங்கே நம்ம பையிங்க்காக பிளான் பண்றோம். அப்போ ரெட் கேண்டிலோட ஹைக் மேல செல் வச்சு, ரெட் கேண்டிலோட லோவ ஸ்டாப் லாஸா வச்சுட்டு அங்கிருந்து ட்ரேட் பண்ணலாம். அதே செல்லிங்க்காக பார்க்கும்போது, கிரீன் கேண்டிலோட லோல என்ட்ரி குடுத்துட்டு, கிரீன் கேண்டிலோட ஹைய எல்லாம் வைக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே தான் செல்லிங் பிளான் பண்ணுறோம். ப்ரைஸ் 20 கீழே வந்துருச்சு. இங்கே கிரீன் கேண்டில் வருது பாருங்கள், கலர் சேஞ்ச். இந்த இடத்துல இந்த ஏலியன் கேண்டிலுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், செல்லிங்காக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல கிரீன் கேண்டில் எதுக்கு வருது, தேவையில்லாத ஒரு கேண்டில். ஸோ அந்த கேண்டில் லோ எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ உங்கள் என்ட்ரி, அந்த 20க்கு மேலே உங்கள் எஸ்எல், அங்கேருந்து 1:2. ஸோ ப்ரைஸ் எப்போ 20யை விட்டு தூரமாக போகுதோ அப்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண ரெடி ஆகிக்கணும். பாருங்கள், இங்கே வரைக்கும் போச்சு, மறுபடியும் 20க்கு ரிட்ரேஸ் ஆகுது, மறுபடியும் 20 கீழே வருது, அங்கே உங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ லோயர் த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 20யும் 200ம் 20 மேலே பார்த்துட்ருக்கு, 200க்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சு. நம்ம பையிங்காக தான் பார்க்கணும், ஏன்னா பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ரெட் கேண்டில் நம்ம ஏலியன் கேண்டில் கிடைக்குது. ஸோ ஏலியன் கேண்டிலுக்கு மேலே என்ட்ரி, அழகாக நம்மளுக்கு ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். 20, 200 ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ சம்வேர் இங்கே நீங்கள் என்ட்ரி பிளான் பண்ணியிருப்பீங்க. ப்ரைஸ் மெதுவாக மேலே போய் 20ல் ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 20ல் ரெசிஸ்ட் ஆகி ஒரு சின்ன ஜோன் க்ரியேட் பண்ணி அந்த ஜோனை இங்கே பிரேக் பண்ணுது. ஸோ இதுதான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட். அகெயின் க்ரீன் கேண்டில் லோவெல்லாம் வரும்போது உங்கள் என்ட்ரி பாயிண்ட் 20 கிட்ட வர க்ரீன் கேண்டில். எப்போவுமே நம்ம ட்ரேட் அட் ஆர் நியர் 20 தான் எடுக்கணும். அண்ட் 20 டைரக்ஷன், 20 எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் ட்ரேட் எடுக்கணும். ப்ரைஸுக்கும் 20க்கும் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் 20யை டார்கெட் பண்ணி நம்ம அப்சைடுக்கான பிளான் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் இதை பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இதை பற்றி மட்டுமே ஒரு யூடியூபர், ஒரு கிரேட் பர்சன், அவர் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காருங்க. ஸோ ஆலிவர் வெல்லஸ் ட்ரேடிங், இவர் பேசிக்காக இந்த 20 SMA அண்ட் 200 SMA வச்சு தான் நான் இந்த இவரோட வீடியோவை ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்ருக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இவர் பேசுகிறது எல்லாமே 20 EMA பற்றியும் 200 EMA பற்றியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டேரெக்டாக இந்த சேனலுக்கு போய் பாருங்கள். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோட 100 மடங்கு 200 மடங்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாஷையிலையும் அவர் சொன்னதையும் சேர்த்து ஒரு விஷயமா சொல்லியிருக்கேன். பட் இவர் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 30-40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் 20-200 மட்டுமே வச்சு எப்படி அவர் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இவர் வீடியோ நீங்கள் பார்க்க 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 இந்த 20 and 200 மேலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதையே வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியும் இன்னும் சிம்பிளாக இருக்கும். இவர் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்மளும் இவரோடதையும் பார்த்துருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். இவரோடதையும் பாருங்கள், ஹீ இஸ் எ ஜீனியஸ். ஸோ இவர் கூட என்னை கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றுமே இல்லை. ஸோ இவர் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இங்கிலீஷில் தான் இருக்குது இவரோட வீடியோஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவர் வீடியோஸை பாருங்கள். நம்மளும் இது கிட்டத்தட்ட இவரோட டைப்பில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நானே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லலாமா, இல்லை அவரது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஈக்குவலாக நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்றது தெரியாது. பட் அவரோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அவர் சொல்கிற விஷயம் சொல்கிறதுலேயே நம்மளுக்கு இது ரெண்டையும் போட்டாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருண்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ ஹை ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் சார்ட்டை பார்க்குற விதமே, ஒரு 10 வீடியோ அவரது பார்த்துட்டு சார்ட்டை பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா சார்ட்டை பார்க்குற விதமே மாற ஆரம்பிக்கும். இது நான் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 20, 200, 50 மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரை பண்ணது சிபிஆர். அப்புறம் காலப்போக்கில் அது இதுவும் பார்த்து அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியே வந்தது. அப்போ மறுபடியும் ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக தான் மறுபடியும் ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அது பார்க்க ஆரம்பித்தோன்னே மறுபடியும் இது மேலே ஒரு தனி மரியாதையும் வர ஆரம்பிச்சது. இது உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 20, 200 ப்ரைஸ் 3க்கும் டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைஸ் 220 நோக்கி வந்தே ஆகணும். ஸோ நம்ம ட்ராப் செட்டப்போ இதில் சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம ட்ராப்பில் இங்கே தான் அன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த டேயில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஈஸியாக 1:3 கிடச்சிது. ஸோ நம்ம ட்ராப் செட்டப்பையும் இதையும் கம்பைன் பண்ணுறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஒருவேளை இங்கே ட்ராப் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இங்கே 20 இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ரிவர்சல் போகாம விட்டுறலாம்.
200 பக்கத்திலேயே இருக்குன்னா அந்த இடத்துல ரிவர்சல் போகாம விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு லாஸ் மிச்சமாகும். ஸோ நம்ம ட்ராப்புக்கு இந்த 20-200 ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு இந்த செட்டப்பை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ட்ராப் ட்ரேடிங்க்கும் இதையும் சேர்த்தி பண்ணும்போது இன்னும் நம்ம அகைன்ஸ்ட் த டைரக்ஷன் ட்ராப் எங்கே கிரியேட் ஆகுது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம ட்ரெண்டு படி இங்கே என்ட்ரி கொடுத்துட்டோன்னா இங்கேருந்து பாருங்கள் இன்னொரு ஃபால் கிடைக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை லோ மார்க் பண்ணுறோம். இது 20-200ல் ரிஜெக்ட் ஆகுது. இட்ஸ் அ பவர் பேக்ட் கேண்டில் பாருங்கள் ஈஸியாக 1:2 கிடைக்குது. ஸோ 20 கீழே இருக்குது 200 மேலே இருக்குது அப்படின்னா இது ஒரு ஃபேக்கு. ஸோ இந்த ட்ராப் முடிஞ்சு ரீடெஸ்ட் ஆகுது க்ரீன் கேண்டில் கீழே என்ட்ரி 1:3 டார்கெட். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ட்ராப்பையும் இதையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு இனி நம்ம பிளான் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ தான் உங்களுக்கு இந்த 20-200ஓட பவர் புரிய ஆரம்பிக்கும். ப்ரைஸ் 20-200 இங்கே என்ட்ரி இங்கே செல் பியோர் நம்ம ட்ராப் பாருங்கள் ட்ராப் ட்ரேடிங் இங்கே நடந்திருக்குது. கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் 200க்கு வந்துருச்சு. 200க்கு என்ன பிடிக்காது கேண்டில் பிடிக்காது என்ன பண்ணிடுச்சு தூக்கி வீசிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் 200 பக்கத்துலேயே வச்சுக்காது. இமீடியட்டாக ஒரு சில டைம் தொட்டால் ஷாக் அடித்த மாதிரி தூக்கி வீசிடும். ஒரு சில டைம் இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் கொடுத்துட்டு அப்புறம் பிரேக் அவுட் நடந்து போயிடும். ஸோ நம்ம 20-200ஐயும் நம்பி இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸில் டைரக்ட் பிரேக் அவுட் ட்ரேட்ஸும் எடுக்கலாம். ஸோ இது 20-200ஓட பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ இவரோட ஸ்டடீஸை போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரிய ஆரம்பிக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் இவர் ஆல்ரெடி எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க, இவர் ஸ்ட்ராட்டஜியை எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஆல் யுவர் வெல்லர்ஸ் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டீச்சிங். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனலை மறக்காமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏன் நம்ம மறுபடியும் 20-200ஐயும் திரும்ப எடுத்து சார்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்ற உண்மை புரியும். ஸோ இதிலிருந்து நம்ம இன்னும் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.